லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஞானசார தேரருக்கு 9 மாத கடுங்காவல் சிறை தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் சிறைக்கு செல்லவில்லை, விரைவில் செல்வார். ஒன்று. இரண்டாவது, இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் சுரேசலே சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விடயங்கள் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதையும் நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒன்று, இந்த சுரேஷ் சலேவினுடைய விடயத்தில் இன்று நடந்த இந்த கேபினட் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே இலங்கையின் ஒரு பிரதான ஊடகம், சிங்கள ஊடகம், அதில் இருக்கின்ற அதனை பிரதிநிதிப்படுத்துகின்ற அதில் தொழில் புரிகின்ற ஒரு ஊடகவியலாளர் வந்து சுரேஷ் சலேவை எப்படி இதிலிருந்து காப்பாற்றலாம் என்ற விதத்தில் தான் அவருடைய கேள்விகள் எல்லாம் அமைந்தது. அதற்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச எப்படி துடுப்பாட்டம், அவருடைய துடுப்பாட்டம் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கு தரமான பதிலை தான் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வழங்கியிருந்தார். காரணம், ஒரு சிலர் எதிர்பார்க்கின்றார்கள், இந்த ஊடக ரீதியாக இருப்பவர்களும் சரி, சுரேஷ் சலேவை வைத்து எப்படி இந்த அரசுக்கு எதிராக சேறு பூசலாம் அல்லது சர்வதேச ரீதியாக எப்படியான பிரச்சனைகளை தோற்றுவிக்கலாம் என்ற பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நான் இந்த விடயத்திலே, இந்த ஒரு விடயத்திலே அமைச்சர் நலிந்த ஜெயதிச எப்படி பதிலளித்தார் என்பதனை நான் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் வேறு வேறு விடயங்களில் அவருடைய பதிலளிப்புகள் ஒரு சில இடங்களில் திருப்திகரமாக இருக்காது, அதையும் சொல்லிவிட வேண்டும். ஆனால் இந்த விடயத்தில் அவர் என்ன சொல்ல வேண்டுமோ அதை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். நாங்கள் விவரமாக பார்க்கலாம். முதலில் நாங்கள் ஞானசார தேரருக்கு என்ன நடந்தென்றால், இன்றைய தினம் அவருக்கான 9 மாத கடுங்காவல் சிறை தண்டனை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. இதன் காரணமாக என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இஸ்லாம் மதத்தை தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு தவறான கண்ணோட்டத்திலே மக்கள் மத்தியில் ஒரு விடயத்தை விதைத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிராக சிங்கள பௌத்தர்களை கொந்தளிக்க செய்த பலரில் முதன்மையானவர், அந்த லிஸ்டில் முதலாவதாக இருப்பவர் ஞானசார தேரர். அவருடைய விவகாரம்தான் சூடு பிடித்திருக்கின்றது. கடந்த வாரம்தான் கொழும்பு கோட்டை புகையிரதத்துக்கு முன்பாக அந்த சத்தியாகிரக ஆர்ப்பாட்ட கூடத்தில் அமர்ந்திருந்து சலேவுக்கு ஆதரவாக பேசிய போது அவர் குறிப்பிடுகின்றார், இந்த குண்டு இங்கு மட்டுமா வெடித்தது, அங்கு வெடிக்கவில்லையா, இங்கு வெடிக்கவில்லையா, வெளிநாடுகளில் அந்த நாடு இந்த நாடு அங்கெல்லாம் வெடித்தது, யாரும் இப்படியா வந்து பிரதான சூத்திரதாரி யார் என்று தேடிக்கொண்டார்கள். அப்படியெல்லாம் கேள்வி கேட்டார். அப்படியெல்லாம் அந்த ஆவேசத்துடன் கேட்டது இதற்கென்று பார்த்தால் இந்த 9 மாத கடுங்காவல் சிறை தண்டனையிலிருந்து தன்னை எப்படியாவது காத்துக்கொள்ள வேண்டும், இவருக்கு இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் சிங்கள மக்கள் முன்வந்து இவரை காத்துக்கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பாராத எதிர்பார்ப்பு ஒன்று இவருக்கு இருந்தது. அதாவது நிறைவேறாத ஒரு எதிர்பார்ப்பு இவருக்கு இருந்தது. அதுதான் அது கடந்த ஒரு சில நாட்களாகவே அவர் முன்னால் வந்து பேசிக் கொண்டிருந்தார். முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம், துவான் சுரேஷ் சலே ஒரு இஸ்லாமியர், அவருக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் கடும் போக்கான இஸ்லாமியர்களுக்கு அல்ல, ஆனால் இனி இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம் என்றெல்லாம் பேசியிருந்தார். நாங்கள் விவரமாக பார்ப்போம். கலகடு அத்திய ஞானசார தேரர் வழக்கு 2026 ஜூன் 23 அதாவது இன்றைய தினம் கலகடு அத்திய ஞானசார தேரர் மீது கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் விதித்திருந்த 9 மாத கடுங்காவல் சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கு உருவானது ஞானசார தேரர் ஒரு ஊடக சந்திப்பில் இவரால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஊடக சந்திப்பு. அதில் இவர் குறிப்பிடுகின்றார், இஸ்லாம் என்ற புற்றுநோயை நாம் அழிக்க வேண்டும். பாருங்கள் எப்படியான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. ஆனால் பாருங்கள், இன்னும் கூட இப்படியான வார்த்தையை சொன்ன இந்த ஞானசார தேரரை மதிக்கின்ற, இவருடைய சொற்களை எதிர்பார்த்திருக்கின்ற பலர் இருக்கின்றார்கள், இவரை வணங்குகின்ற பலர் இருக்கின்றார்கள், இவரிடம் சென்று நூல் கட்டிக் கொள்கின்ற பலர் இருக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் அந்த தரப்பினர். எந்த தரப்பினர் என்று உங்களுக்கு தெரியும் தானே, எந்த தரப்பினர், அந்த தரப்பினர் என்று விட்டுவிடுவோம். ஆகவே அந்த தரப்பினருடைய எல்லாருடைய சிந்தனையும் இப்படித்தான் இருக்கின்றது. அந்த சிந்தனை அடிப்படையில் தான் இவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பல கலவரங்களை உண்டு பண்ண
உறுதுணையாக இருந்தவர்கள். இவர்கள் தான் சுரேஷ் அலை, இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம். சுரேஷ் அலைவால் நாங்கள் ஒரு நேர்காணலில் கூட பேசியிருக்கின்றோம். ஒரு சட்டத்தரணி கூறியிருந்தார், சுரேஷ் அலே அவர்கள் போன்றவர்களால் தான் இந்த புதுபல சேனா என்ற அமைப்பெல்லாம் உருவாக்கப்பட்டதாக கூட பல தகவல்கள் சமூகத்தில் இருக்கின்றது. அப்படியானவருடைய தேவை என்னவென்றால், இனங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையில் ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்க வேண்டும். தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த நபர்கள். தொடர்ந்தும் அந்த வழக்கு சம்பந்தமாக பேசலாம், அல்லது பேச போனால் ஆவேசமாக நிறைய விடயங்கள் இவர்கள் சம்பந்தமாக பேசுவோம். அத்தான் நாங்கள் வழக்கு சம்பந்தமாக நேரடியாக விடயத்துக்கு வரலாம். இஸ்லாம் என்ற ஒரு புற்றுநோயை நாம் அழிக்க வேண்டும் என்று கூறியதாக கூறப்படும் கருத்தின் அடிப்படையிலாகவும் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த கருத்து இலங்கை தண்டனை சட்டத்தின் 291A பிரிவின் கீழ் ஒரு மதத்தை அவமதித்தல் மற்றும் மத உணர்வுகளை புண்படுத்துதல் என்ற குற்றமாக கருதப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற ஆய்வு செய்த முக்கிய அம்சங்கள் என்ன என்று நாங்கள் அடுத்தாக பார்க்கலாம். மேல் நீதிமன்ற நீதிபதி முதலில் 291A பிரிவின் சட்ட அம்சங்களை விளக்கியிருக்கின்றார். அதன்படி குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டுமெனில் குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றும் மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கம் இருக்க வேண்டும். வாய்மொழி, எழுத்து மூலம் அல்லது வேறு வெளிப்பாட்டின் மூலம் அது செய்யப்பட வேண்டும். அந்த மதத்தையோ அதன் நம்பிக்கைகளையோ அவமதித்தல் அல்லது அவமதிக்க முயற்சித்தல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 291A பிரிவின் சட்ட அம்சங்கள் அடங்கி இருக்கின்றது. நீதிமன்ற வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையில் ஞானசார தேரர் மேற்கொண்ட கருத்தை வெளியிட்டது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த 291A பிரிவின் சட்ட அம்சங்களின் படி நான் மேற்குறிப்பிட்ட அந்த 3 அம்சங்களின் அடிப்படையில் ஞானசார தேரர் சொன்ன அந்த கருத்து, அந்த கூற்று இதற்கு சரியாக பொருந்துகின்றது. ஆகவே அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் வழக்கு தொடரப்பட்டது. ஊடக சந்திப்பு பற்றிய நீதிமன்ற கவனிப்புகள் என்ன என்பது குறித்து நாங்கள் பார்க்கலாம். இவர் நடத்திய அந்த ஊடக சந்திப்பு எப்படியாப்பட்டது? நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களானது, இது சாதாரண தனிப்பட்ட உரையாடல் அல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் கூறப்பட்ட கருத்தாகும். பல ஊடக நிறுவனங்கள், பிரதானமாக பிரதான ஊடகங்கள் அதை பதிவு செய்து ஒளிபரப்பியுள்ளன. அந்த சந்திப்பின் காணொளிகள் நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டன. அந்த முழு உரையிலும் இஸ்லாம் மதம், முஸ்லிம்கள் மற்றும் அவர்களது நம்பிக்கைகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் கடுமையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இதனால் குறித்த கருத்து தற்செயலாக வெளியிடப்பட்டதல்ல, திட்டமிட்ட மற்றும் நோக்கமுள்ள கருத்து என நீதிமன்றம் கருதுகிறது. அதனால் தான் அடுத்த கட்ட தீர்ப்புக்கு வருகிறார்கள். பாருங்கள், இது திட்டமிட்டு இந்த விடயத்தை அந்த ஊடக சந்திப்பை நடத்திய காலகட்டத்தில் இப்படி ஒரு கருத்தை நிச்சயமாக அவர்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்ற ஒரு திட்டம் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. அந்த திட்டத்தை அடிப்படையாக வைத்து ஊடகங்களுக்கெல்லாம் அழைப்பை மேற்கொண்டு அவர்களை வரவழைத்து பிரதான ஊடகங்களுடைய மைக்கெல்லாம் பொருத்தி அதற்கு முன்பதாக ஞானசார தேரர் பேசும் போது தான் இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல், திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மத அவமரியாதையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது இங்கு உறுதியாகிறது. அந்த ஞானசார தேரர் குறிப்பிட்ட அந்த விடயம், இஸ்லாம் என்ற புற்றுநோய் என்ற கருத்தின் பொருளை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். நீதிமன்றம் அந்த சொற்றொடரை நேரடி அர்த்தத்தில் ஆய்வு செய்திருக்கின்றது. அதன்படி புற்றுநோய் என்ற சொல் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒன்றை குறிக்கின்றது. அதை அழிக்க வேண்டும் என்ற கூற்று இஸ்லாம் மதம் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றது. அதைத்தானே ஞானசார தேரர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். வேறு விடயங்களுக்காக அல்ல, அந்த ஒரு சொல் புற்றுநோயை ஒழிக்க வேண்டும். அதற்கு முன்பதாகத்தான் மதத்தின் பெயரை இவர் பயன்படுத்துகின்றார். இந்த மதம் புற்றுநோய் போன்றது, இதை நாங்கள் அழிக்க வேண்டும் என்று ஞானசார தேரர், கடும் போக்குவாத ஞானசார தேரர் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது மத வெறுப்பை தூண்டும் மற்றும் ஒரு மதத்தை சமூகத்திற்கு ஆபத்தான ஒன்றாக சித்தரிக்கும் முயற்சியாகும். எனவே அந்த கருத்து இஸ்லாம் மதத்திற்கு எதிரான அவமதிப்பாகும் என்று நீதிமன்றம் தீர்மானிக்கின்றது. மத சுதந்திரம் மற்றும் கருத்துரிமை சம்பந்தமாக நாங்கள் இந்த இடத்தில் பார்த்து பேசியாக வேண்டும். நீதிமன்றம் மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனத்தின் 18வது பிரிவையும் இலங்கை அரசியலமைப்பின் 10வது பிரிவையும் மேற்கோள் காட்டியது. அவற்றின்படி ஒவ்வொருவருக்கும் தமது மதத்தை தேர்ந்தெடுத்து பின்பற்றும் உரிமையுண்டு. தமது மதத்தை போதிக்கும், கடைபிடிக்கும், வழிபடும் மற்றும் வெளிப்படுத்தும் சுதந்திரம் உண்டு.
இது ஒரு அடிப்படை மனித உரிமையாகும், பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். அந்த உரிமை சட்டத்தால் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது, மத நல்லிணக்கம் மற்றும் சமூக அமைதியை பாதுகாப்பு நோக்கில் வரையறுக்கப்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். 291 பிரிவு அவ்வாறான ஒரு சட்டப்பூர்வமான கட்டுப்பாடு என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. ஞானசார தேரரின் கருத்துரிமை மீறல் என்னவென்பது குறித்து பார்க்கலாம். நீதிமன்றத்தின் கருத்தின்படி ஞானசார தேரர் தனது கருத்துரிமையின் எல்லையை மீறியிருக்கின்றார். அவரது உரை நேரடியாக முஸ்லிம் சமூகத்தின் மத உணர்வுகளை புண்படுத்தி இருக்கின்றது. அது மத சுதந்திரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துரிமையை பயன்படுத்த முடியாது. சரியான ஒரு பாயிண்ட் அது. உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருப்பதற்காக இன்னொருவரின் மதத்தை நாங்கள் அவதூறு செய்யக்கூடாது, அதை இழிவாக பேசக்கூடாது. காரணம், அவர்களுக்கு அந்த மதத்தில் பல உரிமைகள் இருக்கின்றது. அந்த மதத்தை வழிபடுதலோ, மரியாதை செய்தலோ, அந்த மதத்திற்கேற்ற கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுதலோ, அனைத்து உரிமைகளும் அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கின்றது. அதை இன்னொரு நபர் தனக்கு கருத்து சுதந்திரம் இருப்பதாக சொல்லிக்கொண்டு எப்படி அதை இழிவுபடுத்தலாம்? அதன் காரணமாகத்தான் ஞானசார தேரருக்கு சட்டம் தன் கடமையை செய்திருக்கின்றது. மத தலைவர்களின் பொறுப்பு என்பதையும் நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். நீதிமன்றம் முக்கியமாக இந்த விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறது. மத தலைவர்கள் சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கும் பொறுப்புடையவர்கள். அவர்கள் மதங்களுக்கு இடையேயான மரியாதையை ஊக்குவிக்க வேண்டும். மத வெறுப்பை அல்லது இன வெறுப்பை தூண்டும் வகையில் பேசுவது மிகவும் பொருத்தமற்ற செயல். ஒரு புத்த பிக்குவாக ஞானசார தேரரின் நடத்தை இந்த பொறுப்புகளுக்கு முரணானது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்றது. காவியுடையை அணிந்து கொண்டு அமைதியாக ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து போதித்து கொண்டு யோகாசனம் செய்து கொண்டு அந்த புத்த பெருமானுடைய தர்மத்தினை ஏனையவர்களுக்கு சொல்லி நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே ஒழிய, இப்படியான அடாவடித்தனமாக செயற்பாடுகளில் ஈடுபட்டு சண்டித்தனமாக ஏனைய மத வழிபாட்டு இடங்களுக்கு அத்துமீறி நுழைந்து அங்கு இடம்பெறுகின்ற விடயங்களுக்கு, அந்த மதம் சார்ந்த விடயங்களுக்கு இடையூறு விளைவிக்க இவரால் முடியாது. அது மாத்திரமல்லாமல் ஏனைய மதத்தினரை சார்ந்து இவருக்கு இழிவாக பேச முடியாது. ஒரு மத தலைவர் என்றால் மரியாதையாக இருக்க வேண்டும், ஏனையவர்களுடன் மரியாதையாக இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் மதத்தை சார்ந்தவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஆனால் இந்த ஞானசார தேரர் அப்படி எப்போதுமே செயற்பட்டதில்லை. அதன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த சமூகத்தினதும் தமிழ், முஸ்லிம், சிங்கள எல்லோருடைய வெறுப்பையும் சம்பாதித்த ஒரு அரக்கராகத்தான் பார்க்கப்படுகின்றார். ரைட், நாங்கள் பார்ப்போம். அடுத்தாக சமூக நல்லிணக்கம் பற்றிய நீதிமன்றத்தின் கருத்துக்களும் இந்த இடத்தில் நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். நீதிமன்றம் இது சம்பந்தமாக பேசும்போது, நாகரிகமான எந்த சமூகமும் மத மற்றும் இன நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும். மத அடிப்படையிலான பகைமை மற்றும் வெறுப்பை ஊக்குவிக்கும் செயல்கள் ஜனநாயக சமூகத்திற்கு ஆபத்தானவை. அத்தகைய செயல்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது அவசியம் என்ற விடயங்களை நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. எது எப்படியோ இந்த குறிப்பிட்ட காரணங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது தண்டனை உறுதிப்படுத்தப்படுகின்றது. நீதிமன்றம் அனைத்து சாட்சிகளையும் சரியாக மதிப்பீடு செய்து தீர்ப்பளித்தாக எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 291 பிரிவின் கீழ் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க முடியும். அதனை ஒப்பிடும் போது வழங்கப்பட்ட 9 மாத தண்டனை ஒப்பீட்டளவில் குறைவானது தான். 2 வருடங்கள் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் நீதிமன்றம், அது நீதிமன்றத்தினுடைய கருத்து என்பதால் நாங்கள் அதில் எந்த விதமான கருத்துக்களையும் கூற முடியாது. நீதிமன்றம் 9 மாத தண்டனையை ஒப்பீட்டளவில் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் 9 மாத கடுங்காவல் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 1500 ரூபாய் அபராதமும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டது என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சமாக இருக்கின்றது. ஆனால் ஞானசார தேரருக்கு தொடர்ந்தும் மேன்முறையீடு செய்யும் சட்ட உரிமையும் இருக்கின்றது. அதையும் சொல்ல வேண்டும். அவர் நினைத்தால் இதை சம்பந்தமாகவும் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் சென்று ஒரு மனுவினை தாக்கல் செய்ய முடியும். தாக்கல் செய்வாரா அல்லது 9 மாதங்களை ஏற்றுக்கொண்டு சிறைக்கு செல்வாரா என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஞானசார தேரருடைய விடயம் சம்பந்தமாக பார்த்த நாங்கள் அடுத்தாக சுரேஷ் சலை அவர் சம்பந்தமாக இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கலாம்.
அமைச்சர் நளிந்த ஜெயதிசவிடம் சுரேசலை சம்பந்தமாக முதலாவது கேள்வி கேட்கப்படுகின்றது. ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்றார், சுரேசலை தொடர்பான விடயத்தை பற்றி கேட்க விரும்புகின்றேன். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது மனைவி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சித்திரவதை செய்யப்பட்டதாக முறையிட்டுள்ளார். அந்த விசாரணையில் தடுப்பு காவல் அறையின் பரப்பளவு, காற்றோட்டம் உள்ளிட்ட பல குறைபாடுகள் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன் சிஐடி அதிகாரிகள் சித்திரவதை நடந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சிலர் கூறுகின்றதாகத்தான் அவருக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கின்றது. அது உண்மையானால் குறிப்பாக சிஐடி தலைமை அதிகாரியை பற்றிய விமர்சனங்கள் நிலவும் சூழலில் அரசாங்கத்திற்கு இது ஒரு கடுமையான பிரச்சனையாக மாறாதா என்று ஊடகவியலாளர் கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நளிந்த ஜெயதிச, அப்படியான சம்பவம் நடந்தாக நான் ஏற்கவில்லை. ஏனெனில் அந்த காவல் அறை 2024 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அமைக்கப்பட்டதல்ல. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சிஐடி அந்த அறை நீண்ட காலமாக உள்ளது. பல வருட காலமாக அந்த அறை அங்குதான் இருக்கின்றது. இதற்கு முன்பதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்கள் பலர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் முஸ்லிம் சிங்கள இளைஞர்கள் பலரும், அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக பேசியவர்கள், விமர்சனம் முன்வைத்தவர்கள், இப்படி பல குற்றச்சாட்டுகளுக்கு கீழ் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்டு பல பேர் இந்த அறைகளைத்தான் தடுத்து வைக்கப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் இவர்கள் கண்களுக்கோ காதுகளுக்கோ இந்த அறை சம்பந்தமான பிரச்சனைகள், காற்றோட்டம் வரவில்லை, 6x4 தான் இந்த பரப்பளவு கொண்டிருக்கின்றது இந்த அறை, படுப்பதற்கு கட்டில் இல்லை, மெத்தை இல்லை, உறங்குவதற்கு தலையணை இல்லை என்றெல்லாம் இன்று தான் இந்த சுரேசலைவால் பேசப்படுகின்றது. அப்பொழுது இத்தனை வருட காலமாக இந்த அறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர்களுக்கு என்ன சொல்வது? யாருமே அதை பற்றி பேசவில்லை என்று தான் பேசுகிறார்கள். காரணம், கோட்டாபே ராஜபக்சவை காப்பாற்ற, சுரேசலைவை காப்பாற்ற இவர்கள் போடுகின்ற எல்லாம் ஒரு நாடகம் தான் இது. ஆகவே நளிந்த ஜெயதிச அதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார். நீண்ட காலமாக உள்ளது, அதில் முன்பும் பலர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்பு எதுவும் எழவில்லை. சுரேசாலைவும் வழக்கமான சட்ட நடைமுறைகளின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். அவருக்கென்று தனியாக சிறிய அறையோ அல்லது விசேட அறையோ தயாரிக்கப்படவில்லை. ஏற்கனவே இருந்த அறையில் தான் அவரும் தங்க வைக்கப்பட்டுள்ளார். சுரேசலை கைது செய்யப்பட்டார் என்று அவருக்கு விசேடமாக ஒரு அறை செய்து எங்களுக்கு கொடுக்க முடியாது, அது சட்டத்தில் இடமில்லை என்பதைத்தான் நளிந்த ஜெயதிச குறிப்பிடுகின்றார். அடுத்த கேள்வி கேட்கின்றார் ஊடகவியலாளர், ஆனால் அவர் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதாக கூறப்படுகின்றது, அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கின்றதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கின்றார் நளிந்த ஜெயதிச. அவர் உணவு மறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் அவர் முற்றிலும் உணவு இல்லாமல் இல்லை. தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்கப்படுகின்றது. மூக்கின் வழியாக வயிற்றிற்கு செல்லும் குழாய் என்ஜி டியூப் மூலம் உணவு வழங்கப்படுகின்றது. குடும்பத்தினரும் உணவு கொண்டு வருகின்றனர். அவரது மனைவியே அந்த குழாய் வழியாக உணவை வழங்குகிறார். எனவே அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக நான் கூற மாட்டேன் என்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளிந்த ஜெயதிச குறிப்பிடுகின்றார். மனைவி உணவு சமைத்து கொண்டு வருகின்றார். அந்த உணவை தான் மூக்கின் வழியாக அனுப்புகிறார்களாம். அட பாவமே, மனைவி சற்று கணவனிடம் சொல்லலாம், எத்தனை நாட்களுக்குத்தான் அந்த நபருக்காக, அவருக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் தானே, அவரை காப்பாற்ற நீங்கள் எத்தனை நாட்களுக்கு தான் மூக்கால் உண்பீர்கள்? தயவுசெய்து இதை நிறுத்திவிட்டு உங்களுடைய வாயை திறங்கள், நான் ஊட்டுகிறேன் என்று வாயிலே ஊட்டி விட்டிருக்கலாம். ஆனால் அதை செய்கிறார்கள் இல்லை. வெளியே வந்து தான் வாய்ஸ் கட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சார் சாப்பிடுறார் இல்லை, உறங்குகிறார் இல்லை, தண்ணீர் குடிக்கிறார் இல்லை என்று பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். செய்ய தேவையில்லை. அதையெல்லாம் சென்று கொஞ்சம் அன்பாக பேசி, நீங்கள் அவரை காப்பாற்றுவதில் எந்த விதமான பயனும் இல்லை, உண்மையை சொல்லுங்கள், நேரம் நாங்கள் எல்லாம் இறுகிவிட்டோம், இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் உண்மைகள் வெளியே வந்துவிட்டது, இதற்கு மேலே நாம் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் உணவு உட்கொண்டு விட்டு உண்மைகளை சொல்லிவிடுங்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை முடிந்தது. இல்லை என்றால் இவர்களுக்கு தான் கஷ்டம். அவை கேள்வி அப்படித்தான் இருக்கின்றது. அதற்கான பதில் அவர் கொடுத்திருக்கின்றார். அவரது மனைவி அந்த குழாய் வழியாக உணவை வழங்குகின்றார். எனவே அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக நான் கூற மாட்டேன் என்றார். அதற்கு மறு கேள்வி கேட்கின்றார் ஊடகவியலாளர், அவர் நாட்டிற்காக போராடிய முன்னாள் புலனாய்வு அதிகாரி, அவருக்கு ஏதேனும் நடந்தால் அது அரசாங்கத்திற்கு பெரும் சிக்கலாக மாறும் என சிலர் கூறுகின்றனர். இங்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அந்த இப்படியான கேள்விகளை கேட்டு சுரேசலையை வைத்து அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை கொஞ்சம்
உசுப்பேற்ற வேண்டிய ஒரு தேவை பலருக்கு இருக்கின்றது. அப்படியான அந்த வரிசையில் தான் இந்த கேள்வியும் அடங்கும். அதை நான் முதலிலே கூறினேன். நீங்கள் உயிராபத்து இல்லை என உறுதியாக கூறுகின்றீர்கள், ஏதாவது நடந்தால் என்ன செய்வது என்று அவர் கேள்வி கேட்கின்றார். அதற்கு அமைச்சர் நளின் ஜாதிச கொடுத்த பதில்தான், இப்போதுள்ள பிரச்சனை அவருக்கு உணவு வழங்கப்படாதது அல்ல, அவர் தானாக உணவு உண்ண மறுக்கின்றார். ரைட், அவருக்கு உணவு யாரும் கொடுக்காமல் இல்லை, உணவு வழங்கப்படுகின்றது, அவர்தான் உணவு உண்ணாமல் இருக்கின்றார், வாயால் உண்ணாமல் மூக்கின் வழியாக உண்டு கொண்டு தான் இருக்கின்றார் என்பதை அவர் அப்படி சொல்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஊடக சந்திப்புகள் நடத்துவதோ ஆர்ப்பாட்டங்கள் செய்வதோ அல்ல, அவரது மனைவியும் பிள்ளைகளும் சென்று உணவு உட்கொள்ளுமாறு கூறினால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும். நான் முதலில் சொன்ன விடயத்தை அமைச்சர் நளின் ஜாதிச இப்போது இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசும்போது, சிஐடி தற்போது ஒரு மிகப்பெரிய கொலை மற்றும் பயங்கரவாத விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது, அதற்கு ஒத்துழைப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். சுரேஷ் சலே மீது சந்தேகம் இருந்தால் அவர் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும், நீதிமன்ற நடைமுறைகள் மூலமே உண்மைகள் வெளிவரும் என்றும் அமைச்சர் நளின் ஜாதிச குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல அமைச்சர் இன்னும் பல விடயங்களை அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். சிலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள், ஆனால் அவை ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட வேண்டும். சமீபத்தில் சுரேஷ் சாலேவின் மனைவி தன்னையும் தனது 2 குழந்தைகளையும் பிள்ளைகளையும் சிவில் உடையில் வந்த புலனாய்வு அதிகாரிகள் பின்தொடர்ந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய வைத்தியசாலையின் மின்தூக்கி வரை ஒருவர் வந்ததாகவும் கூறியுள்ளார். அவர் இது குறித்து புகார் அளித்துள்ளார். யாராவது தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் செய்தால் அதனை விசாரிப்பது காவல்துறையின் கடமையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இது சம்பந்தமாக சரியான விசாரணையை கடமை செய்யும் என்று காவல்துறையின் மீது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயத்தை சொன்னதோடு அமைச்சர் மேலும் ஒரு விடயத்தினை இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது நடைபெற்று வருவது ஒரு குற்றவியல் விசாரணை, ஆனால் அதற்கு தேவையான ஆதாரங்களை வழங்காமல், தகவல்களை பகிராமல், அதாவது கடவுள் சொற்களை போன்ற முக்கிய தகவல்களை வழங்காமல் மருத்துவமனையில் இருந்து உண்ணாவிரதம் இருப்பது விசாரணையை மேலும் மேலும் சிக்கலாக்குகின்றது. சுரேஷ் சலே இந்த குற்றத்துடன் தொடர்பில்லாதவராக இருந்தால், நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனாகவே இருந்தாலும் ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நீதி கிடைக்க உதவ வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது. அவர் அறிந்த தகவல்களை வழங்காமல் இருப்பதன் மூலம் யாரை பாதுகாக்க முயல்கின்றார் என்ற கேள்வி பொதுவாக எழுகிறது. சரிதானே? அவர் அறிந்த பாஸ்வேர்டு, அவருக்கு தானே இந்த பாஸ்வேர்டு தெரியும், அதை சொல்லிவிட்டால் விசாரணை அதிகாரிகள் தேவையான விசாரணையை நடத்துவார்கள். லேப்டாப்பையும் சரி மொபைல் ஃபோனையும் சரி அவற்றை பரிசோதித்து விட்டு ஏதாவது விடயங்கள் இருந்தால் ஐயாவும் சிக்குவார். இல்லை என்றால் ரைட், உங்களுடைய லேப்டாப்பில் ஒன்றும் இல்லை, உங்களுடைய தொலைபேசியில் ஒன்றும் இல்லை, நீங்கள் சுத்தமானவர், சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைப்பார்கள். ஆனால் இன்னமும் இப்படி பிடிவாத குணத்துடன் இருப்பது தான் பிரச்சனையாக இருக்கின்றது. குழந்தைத்தனமாக சுரேஷ் சலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் பல பிரச்சனைகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது. சுரேஷ் சலே முன்னாள் புலனாய்வு அதிகாரி என்பதால் சிஐடி காவலில் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள், உணவு எவ்வாறு வழங்கப்படுகின்றது, சட்ட நடைமுறைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை நன்றாக அறிந்த ஒருவர். அவர் குற்றமற்றவராக இருந்தால் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும், பின்னர் நீதிமன்றத்தில் தனது தரப்பை முன்வைக்க வேண்டும். உண்ணாவிரதம் இருப்பது இந்த பிரச்சனைக்கு தீர்வல்ல, உண்மையை கண்டறிய உதவுவது மற்றும் விசாரணைக்கு ஒத்துழைப்பதே சரியான வழி என்று அமைச்சர் நளின் ஜாதிச இன்றைய அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் சுரேஷ் சலே அவருடைய உண்ணாவிரதம், இன்னும் பல முன்னாள் அரசியல்வாதிகள், இந்த உதயகம்மன் பிள்ளை, சரத் வீரசேகர் எல்லாம் நேற்று கூட சொல்லியிருக்கின்றார்கள், அவருடைய லேப்டாப் மொபைல் பாஸ்வேர்டு எல்லாம் அப்போதைய இராணுவ தளபதியிடம் கொடுத்து விட்டதாக நேற்றைய தினம் ஒரு மரண வீட்டிற்கு வந்த போது அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வைக்கும் போது அந்த விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இன்று நளின் ஜாதிச அமைச்சர் இது சம்பந்தமாகவும் நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதையும் நாங்கள் பார்த்து விடுவோம். இப்போது நடைபெற்று வரும் குற்றப்புலனாய்வு நடவடிக்கையின் திசையை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியிலே பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலருடைய முயற்சி இதன் பின்னணியில் இருப்பதாக தெரிகிறது. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளிகள், உதவியாளர்கள் மற்றும் சதி செய்தவர்கள் பற்றிய தகவல்கள் படிப்படியாக வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் மக்களின் கவனத்தை வேறு திசைக்கு திருப்பும் முயற்சி நடைபெறுவதை நாம் அவதானிக்கின்றோம். இது சாதாரணமாக நடைபெறும் ஒரு செயல் அல்ல, இதன் பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக தோன்றுகின்றன.
இன்னும் சில காலத்தில் மேலும் தகவல்கள் வெளிவரும். அவை வெளிப்படுத்துவதற்கே முழு சம்பவத்தின் உண்மையான படம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இன்றைய ஊடக சந்திப்பின் போது. அந்த கேள்வி என்னவென்றால், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சாரா ஜாஸ்மின் தொடர்பாக 3வது DNA பரிசோதனையின் மூலம் அவர் இறந்துவிட்டார் என்று உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அரச ரசாயன பரிசோதனை திணைக்களத்திலிருந்து DNA மாதிரிகளின் சில பகுதிகள் இல்லை என தகவல்கள் வெளியாகின்றன. அப்படியானால் இந்த விசாரணைக்கு உதவாமல் செயல்படும் சில தரப்புகள் ரசாயன பரிசோதனை திணைக்களத்திற்குள்ளும் இருக்கின்றார்களா? மேலும் நீங்கள் முன்பு பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTA குறித்தும் குறிப்பிட்டீர்கள். ஆனால் சுரேஷ் சலே ஒரு பயங்கரவாதி அல்ல, அவர் முன்னாள் இராணுவ புலனாய்வு அதிகாரி. அவரை இவ்வாறு தொடர்ந்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு பதிலாக ஏன் வழக்கை நீதிமன்ற நடைமுறைக்கு கொண்டு செல்ல முடியாது? பாராளுமன்றத்தில் கூட பல தகவல்கள் வெளிவரும் என கூறப்பட்டது. ஆனால் இதுவரை அவை நிரூபிக்கப்படவில்லை. அதனால் இந்த விவகாரம் குறித்த சந்தேகங்கள் அதிகரித்துள்ளதாக அந்த முதலில் சொன்னேனே, ஒரு சில ஊடகங்களுக்கு இந்த தேவை இருக்கின்றது என்று சுரேஷ் சலேவை காப்பாற்ற அதோ அந்த நபருடைய கேள்விதான் இது. அந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த அரசு, ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை மிகவும் சிக்கலானது. சுரேஷ் சாலே தனது தொலைபேசி மற்றும் கணினிகளுக்கான கடவுச்சொற்களை வழங்க மறுத்தாலும் நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் சட்ட நடைமுறைகள் மூலம் தேவையான தகவல்களை பெற முடியும். இலங்கையின் நீதித்துறை அமைப்பின் ஊடாகவும் தேவையானால் சர்வதேச தொழில்நுட்ப உதவியை பெற்றுக்கொண்டும் இந்த குற்றத்தின் முழு பின்னணியையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். இந்த விசாரணையின் ஒவ்வொரு விவரத்தையும் நான் அறிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அது குற்ற புலனாய்வு அதிகாரிகளின் பொறுப்பு. ஆனால் தற்போது கிடைக்கும் தகவல்களை பார்க்கும் போது விசாரணை சரியான பாதையில் முன்னேறி வருகின்றது என நம்பிக்கை எனக்கு இருக்கிறதாக அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் பிரதானமாக பேசப்பட்டது இன்றும் சுரேஷ் சலேவினுடைய விவகாரம் தான். ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது தெளிவாக தெரிகின்றது. இதற்கு இடையூறை ஏற்படுத்தும் விதமாகத்தான் பிரதானமான நபராக சுரேஷ் சலே உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லி இப்பொழுது CID பக்கமே செல்ல மாட்டேன் என்று, நரகத்திற்கு சென்றாலும் கூட CID பக்கம் செல்ல மாட்டேன் என்று PTA-விற்கு எதிராக ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டத்தை தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் தொடர்ந்து வருகின்றார். மனைவி பார்க்க செல்கின்றார், பிள்ளைகள் பார்க்க செல்கின்றது. சென்று உணவை கொடுக்கின்றார்கள். உணவை அவர் வாயால் உண்ணாமல் மூக்கின் வழியாக NGTube மூலமாக உணவை உட்கொண்டு அவருக்கு தேவையான போசாக்கினை பெற்று வருகின்றார். பாருங்கள், ஒரு 16 நாட்கள் இருக்கும் இந்த உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்டு. இன்னமும் அவர் உயிருடன் இருக்கின்றார். உண்ணாவிரதம் இருந்தால், முற்றுமுழுதாக உண்ணாவிரதம் இருந்தால் 10 நாட்கள் கூட தாண்டாது. ஆனால் இவர் 16வது நாளாகவும் உண்ணாவிரதம் இருக்கின்றார் என்றால் அது சாமானிய ஒரு மனிதனால் முடியாது. ஆகவே அவருக்கு தேவையான போசாக்குகள் கிடைக்கின்றது. அமைச்சர் கூட அதைத்தான் சொல்லியிருக்கின்றார். அவருடைய கருத்தை வைத்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது, அவர் ஏதோ ஒரு வழியில் அவருக்கு தேவையான போசாக்கை பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் பிடிவாத குணம், நான் CIDக்கு செல்ல மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என்னை இதிலிருந்து விடுவியுங்கள், இந்த விசாரணை அதிகாரிகளை மாற்றுங்கள் என்றெல்லாம் பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அந்த பக்கம் கோட்டாபய ராஜபக்ச தன்னை PTA-வின் கீழ் கைது செய்து விட வேண்டாம், சுரேஷ் சலே படுவதைப் போல நானும் துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும் என்ற அச்சத்திலே அந்த பக்கம் அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எது எப்படி என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். உதயகமன் பிள்ளை குறித்து நான் நேற்று பேசியிருந்தேன். அவருடைய புத்தகத்திலே சாரா நசீம் தான் பிரதான சூத்திரதாரி என்று சொன்னவர் மீண்டும் அந்த புத்தகத்தினை மீண்டும் எல்லாம் அழித்துவிட்டு எழுத வேண்டிய ஒரு நிலைக்கு நேற்று தள்ளப்பட்டார் என்று நினைக்கின்றேன். காரணம், கொழும்பு திருச்சபை, அதாவது பேராயர் இல்லத்தின் தலைவர் பேராயர் மெல்கம் கஜனரஞ்சித் தாண்டகை தான் இதன் பிரதான சூத்திரதாரி என்பதைப் போல நேற்றைய அவருடைய ஊடகத்திற்கு அமைந்திருந்தது. அது சம்பந்தமாக நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். இப்படித்தான் இவர்கள் தவளைகள் போன்று அங்கும் இங்கும் பாய்ந்து இருக்கின்றார்கள். அவருடைய கதைகளும் அதற்கு போலத்தான் அப்போது மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். பல பொய்யான தகவல்களை சமூகத்தின் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். மதங்களுக்கிடையில் இனங்களுக்கிடையில் பல பிரச்சனைகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள். எதெப்படியோ விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. அனைவரும் எதிர்பார்த்திருப்பது நீதியை தான் எதிர்பார்த்திருக்கின்றோம். பார்ப்போம் இனியும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று. ஜூலை 1ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த பாஸ்போர்ட் சம்பந்தமாகவும் முக்கியமான தீர்மானங்கள் வழங்கப்படவிருக்கின்றது. அதுவரை பார்க்கலாம் சுரேஷ் சலே என்ன செய்ய போகின்றார், ஏது செய்ய போகின்றார் என்று. எல்லா அப்டேட்டுகளையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்று நான் விடைபெறுகின்றேன். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில்ஷன். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன்.